ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் யூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு முக்கியமான நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிவந்திருக்கு. அதாவது பயங்கரமான ஒரு எவிடன்ஸாக பிக் பாஸுக்கு எதிராகவே நான் வந்து குரல் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஆதிரை வந்து சும்மா அதிர விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸில் அப்போசிங்காக இருக்கும். பிக் பாஸில் நிறைய குற்றச்சாட்டு இருக்கும். பட் பூர்ணிமாவுடைய ஃப்ரெண்டு ஆதிரை அப்படிங்கிற பூர்ணிமா வந்து பிக் பாஸ் நீங்கள் சரியில்லை தலை அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் அந்த பூர்ணிமா பிக்கஸ் அப்படின்னு சொல்கிற பூர்ணிமா அவங்களோட ஜாடையில் வந்த நம்ம ஆதிரை அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஏன் பூர்ணிமா ஒழுங்காக இல்லைன்னா ஆதிரை ஒழுங்காக இல்லைன்னா ஆதிரையை வந்து பூர்ணிமாவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம பேசுவோமா? அப்படிலாம் கிடையாது. இந்த டாஸ்க் வந்து கொடுத்தாங்க தலை டாஸ்க்கு, அது வந்து கண்டிப்பாக டாஸ்கே கிடையாது. அது வந்து துஷாரை ஜெயிக்க வைக்க ஒரு கருவி தான். ஏன்னா நீங்கள் நல்லா கவனிங்க, 3 பேர் உள்ளே போகிறாங்க. யார்? நம்ம துஷார், அப்புறம் பிரவீன் மற்றும் ஆதிரை. அப்போ 3 பேரும் செலக்ட் பண்ணும் பொழுது அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே 2 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து துஷார் வந்து முகமூடி செலக்ட் பண்ணவே இல்லை. பிரவீன் ராஜும் அவனும் அந்த ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணுறானுங்க. அதுக்கடுத்து 2 பேர் சண்டை போட்டால் எப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து கட் பண்ணுறாங்க. திருப்பி வந்து துஷார் படிக்கிறார் அந்த இதில். நான் வந்து போகிறேன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் டக்குன்னு வந்து முகமூடி எடுத்துட்டாப்புல. டே எப்படா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி ஓகே, நீ ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்லேயே நீ முகமூடி எடுத்துட்டேன்னு வை. நீ முகமூடியை போட்ட சரியா. அதுக்கடுத்து நம்ம ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா முழு முகமூடி, இவன் பாதி முகமூடி. அப்புறம் அவன் வந்து கோர்ட்டை போட்டு கிளம்பிட்டீங்க வெளியே போய். இப்போ பிரவீன் காந்தி என்ன சொல்கிறாரு? வாயை அடைச்சி பேசவும் முடியாது, கண்ணால் பார்க்கவும் முடிஞ்சும் தெரியாது. ஸோ இவனோட அடையாளம் பறிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போடுறாரு. அவர் போட்ட பிட்டை எல்லாரும் போடுறாங்க. ஒரு அறிவு, சுந்த அறிவு, சுய அறிவே கிடையாது. ஏண்டா இங்கே மூடி இங்கே திறந்தாரு, கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஆளாச்சு. பட் இங்கே ஃபுல்லாகவே மூடி இருக்கேடா, அவன் தாண்டா வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கும். உங்களுக்கு அறிவே இருக்காது அப்படி மாதிரி எல்லாரும் வழிமுறைகிறாங்க. இல்லை அவரால் பேசவும் முடியாது அப்படின்றாங்க. டேய் மாஸ்க் போட்டிருக்கேன். இப்போ நான் இங்கே பாரு, இப்போ நான் இதான் மாஸ்க்குன்னு வையேன். மரமண்டைகளுக்கு சொல்லி தான் புரிய வைக்கணும். இங்கே பாரு, பேசவா? கேட்குதா? நல்லா கேட்குதா? எப்படி கேட்குதுல்ல? அதுதான் எப்படினாலும் கேட்க தான் செய்யும்டா. அதே மாதிரி இப்படி மாஸ்க் போட்டு பேச கேட்க தான் செய்யும். மூஞ்சே மூடிடுச்சுடா. அப்போ ஆதிரைக்கு தாண்டா அதிகமா அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலும் எவனுக்கு புரிய போகிறது இல்லை. எல்லாம் கூமுட்ட மாதிரி வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி சொன்னதே வழிமுறைகிறானுங்க. எவனுக்கும் வந்து கூறு கிடையாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரே ஒருத்தன் மட்டும் ஆதிரைன்னு நான் நினைக்கிறேன். அது யாரும் தெரியல, எனக்கு கரெக்டாக பார்க்க முடியல. ஸோ இதெல்லாம் இருக்குது. அடுத்து ஆதிரை வந்து இதையே நான் போட்டுருக்கணும் கோமாளி மாதிரி. அவன் அப்படி தானே அப்போ லீக் பண்ணணும். அப்போ நீ வந்து தலை வெங்காயத்தலை அஜித்குமார் தலை அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பார்த்தோன்னா இதை எடுத்துரு அப்படின்ட்டு. அப்போ அடையாளத்தை நீ எடுத்துரு. அப்புறம் என்ன மைத்துக்கு இவங்க 2 அடையாளத்தை போட சொல்லிட்டான். அந்த முகமுடி போட்டு நீ சுற்று அப்படின்ட்டான். உடனே அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆதிரைக்கு முகமுடியை கொடுத்து பார்த்துட்டு இருக்கா, என்னடா அது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். டக்குன்னு தூக்கி போட்டுறான். இது உடனே பூர்ணிமா பிக் பாஸ் மதிக்க மாட்டாங்க. நீங்கள் பிக் பாஸ் மதிக்க மாட்டேன். எதுக்கு மதிக்கணும்? நீ ஒழுங்காக இருந்தால் அவங்க மதிக்க போகிறாங்க. நீயே ஒழுங்காக இல்லை, கூமுட்ட மாதிரி இருந்தால் எப்படி மதிப்பா? ஆதிரை இந்த இடத்தில் செய்தது 100% சரி. அவங்களுடைய கேள்வி என்ன? அவங்க வெறும் பெருசாக கேட்கல. நீ ஜெயிச்சதுலாம் எனக்கு வந்து கோவமே இல்லைடா, நீ ஜெயிச்சிரு. பட் நீயே ஒன்று அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் எதுடா போடணும்? நான் இத்தனைக்கு ஜெயிச்சு வந்திருக்கேன், உங்களை மாதிரி தோற்று இல்லை. நான் இந்த பொசிஷனுக்கு ஜெயிச்சு வந்திருக்கேன். அப்படிப்பட்ட இதை நான் முகத்தை மூடி என்னுடைய அடையாளத்தையும் முகமூடியும் நான் ஏன் வந்து போட்டிருக்கணும், ஏன் வந்து மறைக்கணும் அப்படின்ற அந்த பிள்ளையோட கேள்விக்கு எவனுமே பதில் இல்லை. வந்தானுங்க அப்படியே வந்து முடிச்சுட்டு இருந்தானுங்க. நீங்கள் போடணும் சபரி சொல்கிறான். நீ கட்டியாக போடணும். இது பிக் பாஸ் சொன்னது. ஏன் பிக் பாஸ் சொன்னால் ஆண்டாள் சொன்னதா? அவனே தப்பு போனாலும் கேட்கணும்டா. அதான் கண்டஸ்டன்ஸோடைய ஒரு நல்ல ஒரு மனதாரமானமாக இருக்கட்டும், இல்லை நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டாக இருக்கட்டும், அதுதான் உண்மை. அங்கே ஏதோ துஷாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணிருக்கு, எடுத்துட்டான், ரைட். அது கூட நான் ஒத்துக்கிறேன். துஷார் ஜெயிச்சதில் எனக்கு வந்து மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆதிராவும் பிரவீனும் ஏன் அதை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி இந்த பிக் பாஸ் மண்டை எங்கே வந்து கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் ஆதிரை அதெல்லாம் கவலையே படல. நான் போட மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் போட மாட்டேன், இப்படி தான் நான் இருப்பேன், என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சும்மா எதிர்த்து நின்று பேசி கெத்து பட்டா அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஆதிரை. அட்லீஸ்ட்டு அவள் பூர்ணிமா மாதிரி லூஸ்தரமாக பண்ணாமல் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணுறா. ஒரு சில இடங்களில் அந்த ஆட்டிடியூட் இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆட்டிடியூட் இருக்கணும். கோவம் உள்ள இடத்தில் தான் குணம் இருக்கும். ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஐ ஹாவ் சம் ஹோப் ஆன் ஆதிரை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.